ஒரு செல்வந்தனின் மகன் தன் தகப்பனின் தோட்டத்தை தினமும் சுற்றி உலாவி வருவது வழக்கம். அப்படி உலாவி வரும்போது ஒரு நாள் பல விலங்குகள் தோட்டத்திற்குள்ளே புகுந்து பயிர்களை மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது செல்வந்தனின் மகன் வேலைக்காரனை பார்த்து, தோட்டத்தை சுற்றி நன்றாக வேலி போட்டு விலங்குகள் உள்ளே வராமல் தடுத்தால் என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த வேலைக்காரன், உங்கள் தந்தை அப்படி எதுவும் என்னிடம் சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டான். மகன் நேராக போய் இதை தந்தையிடம் கூறினான். அதை கேட்டதும் அந்த செல்வந்தனான தந்தை கோபம் கொண்டு அந்த வேலைக்காரனை வேலையை விட்டு நீக்கிவிட்டான். இறை அரசும் இவ்வாறு திறந்திருக்கிறது. நன்மை செய்வதற்கான சகல வசதி வாய்ப்புகளும் நமக்கு முன்பாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. சில சோம்பேறிகள் கடவுளின் அழைப்பு வலிய வரும் என்று காத்திருக்கிறார்கள். அவர்கள் ஏமாந்து போகிறார்கள். நமக்கு முன்னே இருக்கின்ற திறந்த வாசல்களை இறையரசின் மேன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். நீங்கள் பயன்படுத்துவீர்களா? பரமன் பேரிலே பற்று கொண்டோரெல்லாம் எளிதில் புரிவார் அவரின் வாரத்தை. உலகில் பேரிலே இயேசுவில் நக்கரை தமதாக்கி அவர் வாழுவார். உண்மையாடியவர் இயேசுவை அறிவார், தம்மையே அவர்காய் அளிப்பார்.